வணக்கம் பவித்ரா. திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான மறைமுக கூட்டம் இன்று காலை திருநெல்வேலி மாநகராட்சி ராஜாஜி மண்டப கூட்டரங்கில் 10:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. இதுவரை வேட்புமனு தாக்கல் யாரும் செய்யாததால் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 25வது வார்டின் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வார். அதன் பின்னர் தேர்தல் விதிமுறைப்படி மேயர் வேட்பாளர் தேர்தல் முடிந்த பிறகு சான்றிதழ் வழங்கப்படும். திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆணையாளரும் IAS அதிகாரியுமான சுகபுத்ரா இந்த தேர்தல் நடைமுறைகளை மேற்கொள்கிறார். இதனிடையே புதிதாக மேயர் வேட்பாளராக தேர்வாயிருக்கும் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டுவை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 58 வயதான ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு ஆரம்ப கல்வி மட்டுமே படித்துள்ளார். இந்து சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்த இவர் திருநெல்வேலி மாநகராட்சியின் 25வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். 1980ஆம் ஆண்டு முதல் திமுகவின் உறுப்பினராக இருக்கும் ராமகிருஷ்ணன் வட்ட துணை செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட பிரதிநிதி ஆகிய பதவிகளை இருந்துள்ளார். தற்போது 3வது முறையாக மாநகராட்சியின் 25வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறார் பவித்ரா. இவரை பற்றி சிறப்பாக குறிப்பிட வேண்டும் என்றால், இவர் வார்டு முழுவதும் தற்பொழுதும் நேற்று கூட மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு கூட சைக்கிளிலேயே சென்று தனது வார்டில் இருக்கும் தெருக்களில் மக்களின் குறைகளை கேட்டு பணியாற்றுவார். சைக்கிளில் செல்லும் ஒரு சாதாரண திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை உயர்ந்த பதவியான நெல்லை மேயர் வேட்பாளராக திமுக தலைமையும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பரவலாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். பொதுவாக அதிமுகவில் கடைக்கோடி தொண்டனை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வருவார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்று பொதுவாக கூறப்படுவது ஒன்று. ஆனால் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இது போன்ற ஒரு நிலையை திமுகவிலும் ஆரம்பித்திருப்பது தொண்டர்களிடையே மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பதை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே நேற்று நம்மால் உணர முடிந்தது. திருநெல்வேலி நெல்லை மேயர் வேட்பாளர் தேர்வு மிக மிக சிறப்பாக அமைந்ததாக கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நிச்சயமாக வரவேற்பு கிடைத்துள்ளது. சாதாரண கட்சி தொண்டரான எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவரும் தினமும் சைக்கிளில் வார்டுகளுக்கு சென்று மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வரும் திமுக 25வது வார்டு கவுன்சிலரான ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு நெல்லை மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் 97 வயதான தனது தாயார் மரகதம்மா மாலை அவர் சைக்கிளிலேயே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்தினை பெற்றார். அவர் செல்லும் போது அந்த பகுதியில் அவருக்கு ஏற்கனவே நன்கு அறிவுமான அனைத்து மக்களும் அவரை நேரடியாக வந்திருந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி ஏற்கனவே விரிவான செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேயர் வேட்பாளர் பெயர் பரிசீலனையில் கூட முதலிடத்தில் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு இருப்பதாகவே நாம் பலமுறை குறிப்பிட்டிருந்தோம். அது தற்பொழுது உண்மையாகி இருப்பதை இங்கு கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். ராமகிருஷ்ணன் என்ற கிட்டுவுக்கு காந்தீஸ்வரி என்ற மனைவியும் மகராஜன் என்ற மகனும் உள்ளனர். 40 வருடமாக திமுகவில் அடிமட்ட தொண்டனாக இருந்த ஒருவருக்கு திமுக தலைமை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த பதவியை வழங்கி இருப்பது கட்சியினரிடையும் திருநெல்வேலியில் மாவட்ட மாநகராட்சி பகுதியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, தனது வார்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுபோல திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதும் என்ன பிரச்சனை இருக்கும் என்பதை ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியான ராமகிருஷ்ணன் திறம்பட செயல்படுவார் என்றே மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பவித்ரா.